இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமைகாத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். இந்த திருமண பொருத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த லேட் மேரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஆய்வுகள் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன காரணம் இந்த லேட் மேரேஜுக்கு? தாமத திருமணம் அல்லது திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இடையூறுகள், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி கிரக காரணிகள் இருந்ததுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் சம்பவிக்கும் அப்படின்றத நம்ம ஒரு உதாரணமா பார்ப்போம். எந்த லக்னமாக இருந்தாலும் இரண்டாம் அதிபதி, 2ஆம் பாவத்தில் பாவ கிரகங்கள், 7 மற்றும் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள், இது 2 கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இந்த 2ஆம் பாவ அதிபதி எந்த நிலையிலையும் கெடக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி எந்த நிலையிலையும் கெடக்கூடாது. ஒருவேளை 7ஆம் அதிபதி கெட்டிருந்து 2ஆம் அதிபதி நல்ல நிலையில இருக்கார், நல்ல சுபர் பார்வையில இருக்கிறது, ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் போன்ற அமைப்புகள் இருந்ததுன்னா அவருக்கு ஏதான ஒரு வகையில குடும்பம் அப்படின்றது அமையும். அது ஈவன் லிவிங் டுகெதர் அது மாதிரி கூட இருக்கலாம். ஆனா குடும்ப வாழ்க்கை அப்படின்றது அவர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது ஒரு வகை. இது இது ஒரு பக்கமா வச்சுக்கங்க. இது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது. இதே 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அதை ஒரு வகையில நம்ம என்ன சொல்றோம், தாரதோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு கண்டிஷன்ல எடுத்துக்கிறப்ப கண்டிப்பா ஒரு திருமணம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்ததுன்னா லேட் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 7ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் பார்த்து கொள்வது என்பது குடும்ப வாழ்க்கை சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். 2 7ஆம் அதிபதிகளை குரு பகவான் பார்த்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கும் அந்த திருமண வாழ்க்கை ஏதான ஒரு வகையில் நல்ல அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு. கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பேசிக். 2ஆம் அதிபதி எந்த நிலையிலையும் கிடக்கூடாது, 7ஆம் அதிபதி எந்த நிலையிலையும் கிடக்கூடாது. 7ஆம் அதிபதி நல்லா இருந்து 2ஆம் அதிபதி கெட்டிருக்காரு அப்படின்னா கல்யாணம் ஆகி குடும்பத்துல குழப்பத்தோட ஒரு சீரான நல்ல கட்டமைப்பான வாழ்க்கை வாழாம ஒரு பிரச்சனையோட சந்திச்சுக்கிட்டு குடும்பத்துல ஒரு குழப்பத்தோட நிலைமையில அவங்க கல்யாண வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. 2ஆம் அதிபதி மட்டும் நல்லா இருக்காரு, 7ஆம் அதிபதி நல்லா இல்லைன்னா ஒரு குடும்பம்ன்றது செகண்ட் மேரேஜ், விவாகரத்தானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, விடோவரை கட்டிக்கிறது இப்படின்ற மாதிரி எதனா ஒரு அமைப்புல குடும்பம் அமைஞ்சிரும். அப்ப எப்படி நம்ம அந்த திருமண வாழ்க்கையை டிசைட் பண்ணணும் அப்படின்னா 2 7ஆம் அதிபதிகளையும் 5ஆம் அதிபதிகளையும் எடுத்துக்கணும். ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி இவங்க 3 பேரையும் எடுத்து அவர்களுடைய நிலை என்ன, ஈவன் நடக்கிற தசா புத்தி எப்படி இருக்குன்றத கணக்கு பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிடலாம். சார் என்னோட ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் நல்லா இருக்கு, 2ஆம் அதிபதியும் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு கல்யாண வாழ்க்கை ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒருத்தவங்க வச்சுக்கிறோம். ஈவன் சுபர் பார்வையிலே இருக்குன்னு வச்சுக்கிறோம். நடக்கிற தசாநாதன் இருக்காரு இல்லையா, அவர் ஏதான ஒரு வகையில 6 8ஓட சம்பந்தப்பட்டிருப்பார். அந்த சம்பந்தப்பட்ட கிரகம் 7ஆம் பாவத்தை போய் நசுக்கும். இவங்களுக்கு அந்த நெருக்கடி வரும். சரியா? இப்படிலாம் எடுக்கணும். அதாவது திருமண வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு பல வகையான காரணிகள் இருக்கு. இதுல சர்ப்பக்கோள்கள் 7ஆம் இடத்துல இருப்பது, 2ஆம் இடத்துல இருப்பது, செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் 7ஆம் இடத்துடன் 2ஆம் இடத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது, நடக்கிற தசாநாதன் 6 8ஓட சம்பந்தப்பட்டு 7 2 பாதிப்படையும் மாதிரி செய்யறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வகையில திருமண வாழ்க்கைக்கு நெகட்டிவான விஷயத்தை செய்யறதுக்கான காரணிகள். அதே மாதிரி 3ஆம் பாவத்துல கேது ராகு சம்பந்தப்பட்டிருக்குன்னா அது பெண் ஜாதகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது டைரக்டா 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கும், மாங்கல்ய ஸ்தானத்தை. அப்ப அஷ்டமாதிபதி கெட்டு இருந்து 8ஆம் இடத்துக்கு சுபர் பார்வை இல்லாத பட்சத்துல அதுவுமே ஒரு வகையில அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில இடையூறை கொடுக்கும். இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு. லக்னம் 2 4 7 12 8களில் இருந்ததுன்னா அந்த செவ்வாய் தோஷத்தை செய்யும் அப்படின்னா அதுக்கு விதிவிலக்கு உண்டானா உண்டு. அந்த லக்னம் 2 4 7 8 12ல இருக்கக்கூடிய செவ்வாயை சனி சப்தமமா பார்த்திருந்தாலும் அல்ல ஏதான ஒரு நிலையில சனி 3 10 பார்வைகளால் பார்த்திருந்தாலும் சுபகிரகமான குரு பார்த்திருந்தாலும் அந்த செவ்வாயினுடைய தோஷ அளவீடு பெரிய அளவுல தாக்கத்தை தராது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் மேஷம் விருச்சகம்
கடகம் சிம்ம லக்னங்களுக்கு செவ்வாய் பகவான் ராஜ யோகாதிபதி. ஈவன் தனுசு மீனம் இந்த 6 லக்னங்களுக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதியா வரக்கூடிய கிரகம். அப்ப வேற எதனா வகையில வேணா உங்களுக்கு செவ்வாயால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே தவிர கண்டிப்பா திருமண வாழ்க்கையால தொந்தரவு இருக்காது. ஒருவேளை இருக்கு அப்படின்னா அந்த செவ்வாயோட நிலையை எடுத்து பார்க்கணும். அந்த மாதிரி லக்னங்களா இருந்தும் செவ்வாய் தோஷம் வேலை செஞ்சிருக்குன்னா அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். என்ன மாதிரி அமைப்புகள்ல செவ்வாய் இருக்காருன்றத பார்க்கணும். ஸோ ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது நிறைய இத மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான காரணிகள் இருக்கு, ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் இப்படி இருந்தாதான் இதை நம்ம இப்படி டிசைட் பண்ணணும். விதிகளை விட விதிவிலக்குகளுக்கு வலிமை அதிகம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது ரொம்ப கவனமா கையாளணும். அல்லூர் வெங்கட்ராமையரனுடைய நட்சத்திர பொருத்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அதுல வந்து வதை வைநாசிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். 3, 5, 7வது நட்சத்திரங்களை சேர்க்கக்கூடாது. ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது. 88வது நட்சத்திர பாதத்தை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பல விதிகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது அந்த நட்சத்திர புத்தகம். அல்லூர் வெங்கட்ராமையரனுடைய புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டவித பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், இதனுடைய விளக்கங்கள் வந்து விலாவரியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரஜ்ஜு அப்படின்றத நம்ம அமைக்கும் போது நிறைய பேருக்கு தெரியும். நட்சத்திர பொருத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதை நட்சத்திரங்களுடைய கிரகத்தை நட்சத்திரங்களை இணைக்கக்கூடாது. ஈவன் முக்கியமா பாத்தீங்கன்னா புதன், சனி இது 2 வேதை கிரகங்கள். இப்ப இது 2த்துக்கும் போட்டு பாருங்க, நட்சத்திர பொருத்தம் வராது, ரஜ்ஜு பொருத்தம் வராது முக்கியமா. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம இந்த காணொலியில நம்ம இதை பேசியிருக்கோம். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா புதன் கேது நட்சத்திரங்கள், தப்பா சொல்லிட்டேன். புதன் கேது நட்சத்திரங்களுக்கு வந்து ரஜ்ஜு பொருத்தம் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் வராது. சந்திரன் ராகு நட்சத்திரங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் வராது. செவ்வாய்க்கு செவ்வாயோட நட்சத்திரங்களை இணைக்க கூடாது, அங்க ரஜ்ஜு வராது. ஸோ இது மாதிரி பல விதிகளை உள்ளடக்கியது நட்சத்திர பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நட்சத்திர பொருத்தம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல பெயர் ராசியை வச்சு நட்சத்திர பொருத்தம் பார்த்துருக்காங்க. உதாரணமா ஒருத்தருடைய நேம் வந்து ஆரம்ப எழுத்து கா கோ கீழே ஆரம்பிக்குதுன்னா அவங்க சதயத்துல பிறந்திருப்பாங்க. பா பி பூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிருகசீரிஷம் அவிட்டத்துல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுடைய நட்சத்திர பொருத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருத்தம் பார்க்கலாம். நட்சத்திர பொருத்தத்துக்கு அந்த காலத்துல பெயர் பொருத்தத்தை வச்சு பார்த்தாங்கன்றது ஒரு அடிப்படை. ஸோ இந்த மாதிரி பல விதமான காரணிகள் இருக்கு. ஏன்னா ஒரே லைன்ல வந்து இவங்களுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு புறக்கணிக்கிறது அப்படின்றத விட அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, அவங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள் தரக்கூடிய அனுகூல பலன்கள், அவங்களுடைய நட்சத்திர பொருத்தம் எப்படி இருக்கு, எதிர்வரும் தசா காலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத ஆய்வு பண்ணி ஈவன் ஒரு தம்பதியர் வந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 30 ஆண்டுகள் அவங்க வந்து ஆரோக்கியமாகவும் ஆயுளுடனும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழணும். மினிமம் 30 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆவரேஜான தசா புத்தி சட்டாஷ்டகமா இல்லாம இருக்கணும். சந்திரன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சுப சட்டாஷ்டகம், அசுப சட்டாஷ்டகம்னு பல விதிகள் உண்டு ஜோதிடத்துக்குள்ளார. திருமண பொருத்தத்துக்குள்ளார போயிட்டோம்னா நிறைய விதிகள் உண்டு. அத்துணைக்கும் விதிவிலக்குகள் உண்டு. அப்ப நம்ம எவ்வளவு வந்து நம்ம ஆய்வு பண்ணணும், எவ்வளவு நம்ம வந்து அதுக்குள்ளார பயணிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லி மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி.